ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா, குரூப் 4 ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இது வரைக்கும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமே எழுதினதில்லை, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பேச போகிறோம். ஸோ என்னென்ன சொல்ல வர அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நியூ சிலபஸ் மாற்றிருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ எந்த மாதிரி மாற்றிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன வந்து மாறி இருக்குது அப்படின்னா தமிழ் மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் ஃபுல்லாகவே மாறி இருக்கு. உங்களுக்கு இலக்கணம் பார்த்தீங்கன்னா 85 கேள்விகளாக மாற்றிட்டாங்க. மீதி இருக்க தமிழ் இலக்கியம், அதுக்கப்புறம் அறிஞர்களும் தொண்டர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மாறி இருக்கு. மற்றபடி மீதி எல்லாமே ஒன்றே தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கேன்னு ஜிஎஸ்ல மாற்றிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாப்பிக்குமே மாற்ற கிடையாது, அதே டாபிக் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே சேம் டாபிக் தான். பட் என்ன அப்படின்னா இதில் இவ்வளோ மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு 10 மார்க் அப்படின்னு செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே மற்ற டாபிக் எல்லாமே கம்பைன் பண்ணி 15 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் எத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தெரியாது, வருமா வராதான்னு கூட தெரியாது. ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கலாம், ஒரு சில இடத்துல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கலாம், ஒரு சில இடத்துல 6 கேள்வி கொடுத்துருக்கலாம், ஒரு சில இடத்துல 3 கேள்வி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாலும் கேட்கலாம், கேட்காம போனாலும் நம்மளால கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 10 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ லாஜிக்கல் ரீசனிங் இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததை விட இன்னுமே டெப்த்தாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 10 மார்க் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஸ்டினா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறதை விட மேக்ஸிமம் நம்மளாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ யோசித்து பண்ணுறதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து இழுத்துரும். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பண்ணாலுமே லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் கொடுத்தோம், வேறு மாதிரி கேட்டோம், கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்தோ யோசிக்க வச்சுருவாங்க. ஸோ யோசிக்கும் போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் ஒரு கொஸ்டின் எடுத்தால் கூட ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை யோசிக்கும் போது டைம் போகிறது நமக்கு தெரியாது. ஸோ எல்லா டைமிங்கையும் இந்த 10 கொஸ்டினே இதாயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸுக்கான அந்த மொத்த டைமிங்கும் இந்த 10 கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜிஎஸ், அதுக்கப்புறம் பொதுத்தமிழ், இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஸோ அதாவது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அந்த சிலபஸ் பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழ் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்து கேட்கலாம், கொடுக்காமலும் கேட்கலாம், இல்லை ஈஸியாகவும் கேட்கலாம், எப்படி வேணா வரலாம். பட் ஈஸியாக கொடுத்துட்டா கூட எந்த இடத்துல உங்களை பிடிப்பாங்க அப்படின்னா ஜிஎஸ்ல தான் பிடிப்பாங்க. அப்போ ஜிஎஸ்ல மேக்ஸ்ல உங்களுக்கு என்ன வந்துருது, 10 கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கும்போது 10 கொஸ்டினையும் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 5 இந்த மாதிரி பிடிச்சா கூட என்ன ஆயிரும், அந்த இடத்துல நமக்கு டைமிங் ஃபுல்லாகவே போயிடும். அப்போ இதில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால டைமிங் ஃபுல்லாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாமலே போயிடும். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக ரெகுலரான ப்ராக்டிஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு வரணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கடைசியாக கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து அப்படியே நம்மளா யோசிச்சு போடுறது தானே, கடைசியாக ஒரு சில கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருந்திருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதையும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து நீங்கள் தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த பிரான்ச், ஓகேங்களா? ஸோ அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா ஒரே டைப்பில் உட்காந்து ஒரே மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துலையே பார்த்துட்டே இருப்போமே தவிர அதை விட்டு வெளியே நம்மளால வர முடியாது. அப்போ ரெகுலராக வேறு வேறு கொஸ்டின் வேறு வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டைமிங்கில் இதில் ஆன்சர் இல்லையா, அடுத்த இந்த மாதிரி யோசினா அப்போ தான் நம்மளுக்கு அந்த யோசிக்கிற திறன் வந்து வளரும். ஸோ வேகமாக எந்த அளவுக்கு யோசித்து கண்டுபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு முன்னாடி இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வேகமாக நம்ம யோசித்து ஆன்சரை பிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வேகமாக நம்மளால் அந்த எக்ஸாம் போட்டு முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தோராயமாக அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நடத்திருக்கோம், டைஸ் நடத்திருக்கோம், ஏஜ் ப்ராப்ளமும் இதில் தான் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டாபிக் ஆட் மேன் அவுட்டு அந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து நம்ம நடத்தியிருப்போம். ஓகேங்களா. ஸோ கேலண்டர் இந்த மாதிரி நிறைய பிளட் ரிலேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் அந்த லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே இருக்கும். உங்களுக்கு தோராயமாக 200 கேள்விகள் வந்துடும். ஓகேங்களா. ஸோ டைஸ் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நடத்தினது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு நடத்தியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து கிளாஸை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும், இந்த கொஸ்டின் தான் இந்த மாடல் தான் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். என்ன வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் வரலாம், அதாவது இப்போ கொஸ்டின் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே வந்தாலும் வரலாம், இல்லை வேறு மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். அப்போது அந்த அப்ரோச் பண்ணுற மெத்தடு தான் லாஜிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். அந்த இது எல்லாமே நாங்கள் எங்களோட வீடியோவில் சொல்லி தந்திருக்கோம். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு சில மாடல் வந்து விட்டு போயிருந்தால் கூட எக்ஸஸாக உங்களுக்கு நான் அதை நடத்தி கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக போக அதையும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி நடந்த கேள்விகளில் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ எத்தனை கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை ஒரு சீரீஸாக நான் நடத்தி கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின் வருதுன்னு பார்த்துட்டு அந்த கொஸ்டினை டெய்லியும் வந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்தா வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்து டெய்லியும் உங்களுக்கு அதை ஒரு சீரீஸாக நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் அதை வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நடந்த கொஸ்டினில் இருக்க லாஜிக்கல் ரீசனிங் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்து முடித்ததுமே உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ எத்தனை கொஸ்டின் வருது, எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும், டெய்லி எவ்வளோ கொஸ்டின், இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் தரேன். ஓகேங்களா. ஸோ அதை கலெக்ட் பண்ணி முடிச்சதுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த இதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரியெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங் அப்ரோச் பண்ணணும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாமா அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கங்கே பிக் பண்ணாலுமே 5 கொஸ்டின் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 5க்கு மேலே இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு 10 கொஸ்டின் கூட கண்டுபிடிங்களேன், 10 கொஸ்டின் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது எல்லாமே ஒரே மாடலாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ அப்பையும் இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ மற்ற டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கூல் புக்கை கூட அப்படியே பார்த்துக்கலாம். பட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆகி இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி ஓகேங்களா. ஸோ எல்லா கொஸ்டினுமே அந்த எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எந்த இடத்துல லாஜிக்கல் ரீசனிங் கேள்வி பார்த்தாலுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த இதை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாடல்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையுமே உங்களுக்கு ஒரு சீரீஸாக ஸோ எத்தனை கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நான் எடுத்ததுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கொஸ்டின் வருது, மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ கொஸ்டின் இருக்குது, டெய்லி இவ்வளோ கொஸ்டின் வரும், ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபுல் சீரீஸையும் நீங்கள் பாருங்கள். அப்போ லாஜிக்கல் ரீசனிங்கில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னாலும் லாஜிக்கல் ரீசனிங் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஓகேங்களா. ஸோ 5 கேள்வி இல்லைனா 10 கேள்வி தான் இருக்கும். அதுவும் நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது, அதையும் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்போது எந்த இடத்துல படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அந்த பிளேலிஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.